நாம் வாழ வேண்டிய முறைகள் மற்றும் விதிகள் நமக்கு நன்கு தெரியும். தெரிந்தும் நாம் தவறுவது ஏன்? அவைகளை மேற்கொள்வது எப்படி? அவைகளை மேற்கொண்டு வாழ்ந்தால் மட்டும் போதுமா? இன்று இதை குறித்து சற்று தியானிப்போம் வாருங்கள். அருமையானவர்களே, கலிலேயா கடல் என்பது இஸ்ரவேலின் மிகப்பெரிய நல்ல தண்ணீர் ஏரியாகும். இது யோர்தான் பிளவு பள்ளத்தாக்கிலே கடல் மட்டத்திலிருந்து சுமார் 210 மீட்டர் கீழே அமைந்துள்ள உலகத்தின் மிக தாழ்வான ஏரியாகும். இது திபேரியஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. இயேசு வாழ்ந்த காலத்திலே ஒரு நாள் அங்கே என்ன நடந்தது என்பதை பார்ப்போமா? பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 4 அதிகாரம் 18, 19 வசனங்கள். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். சுவிசேஷங்களில் கர்த்தர் இந்த மனிதர்களுக்கு குறைந்தது 3 முறை அழைப்பு கொடுக்கிறார், அல்லது கிறிஸ்துவிற்கும் இந்த மனிதர்களுக்கும் இடையே 3 சந்திப்புகள் நடத்தன என்று கூட நாம் சொல்லலாம். முதல் சந்திப்பு எருசலேமிலே நடந்தது. இதை குறித்து யோவான் 1 அதிகாரம் 35 முதல் 42 வசனம் வரை நாம் பார்க்கலாம். அவர்களின் 2வது சந்திப்பு கலிலேயா கடலோரத்திலே நடந்தது. அநேகமாக இதுதான் அந்த பதிவாகும். இதற்கு முன்பே அவர்கள் அவரை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர் அவர்களுடன் தனிப்பட்ட முறையிலே தன்னோடு இருக்கும்படியாக அழைக்கவில்லை. இப்பொழுது இங்கே கலிலேயா கடலிலே அவர் அவர்களை மீண்டும் சந்திக்கும் பொழுது தம்மை பின்பற்றி வரும்படி அவர்களை அழைக்கிறார். அதன் பிறகு அவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க சென்றதாக நாம் பார்க்கிறோம். மார்க்கு மற்றும் லூக்கா அந்த விவரங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இறுதியாக இயேசு அவர்களை மீண்டும் அழைத்தார். அது அப்போஸ்தல பணிக்கான அழைப்பாய் இருந்தது. இங்கே வியப்பான விஷயம் என்னவென்றால், இயேசு இது போன்ற சாதாரண மனிதர்களை அழைத்தார். சீடர்களை போன்ற குறைபாடுகள் உள்ள மனிதர்களை அவர் அழைத்ததிலிருந்து என்னையும் அவர் பயன்படுத்தக்கூடும், உங்களையும் அவர் பயன்படுத்தக்கூடும் என்று நான் எப்பொழுதும் உணர்கிறேன். நாம் அவராலே பயன்படுத்த மிக சிறந்த சூப்பர் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டியதில்லை என்பதை அறிவது ஊக்கமளிக்கிறது. நீங்கள் மீன் பிடிக்கும் தொழிலே இல்லை என்றால் அவர் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் அவர் உங்களை பயன்படுத்த முடியும். உங்களுடைய திறமை எதுவாக இருந்தாலும் அதை அவரிடத்திலே ஒப்படைத்தால் அவர் அதை பயன்படுத்தி கொள்வார். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சபையில் இருந்த ஒரு பெண்மணி கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுப்பதிலே மிகவும் திணறுகிற ஒருவர். அவர்களுக்கு எளிதிலே பேச்சு வராது. ஆனால் அவரோ அற்புதமான கேக்குகளை தயாரிப்பதிலே வல்லவர். சாட்சி சொல்வதிலே தனக்கு இருந்த இயலாமையை குறித்து அந்த பெண்மணி வருத்தப்பட்டது உண்டு. ஒரு நாள் அவருடைய போதகர் அவரிடத்திலே, கர்த்தர் உங்களை சபை குடும்பத்திலே கேக்குகளை தயாரிப்பதற்காகவே வைத்திருக்க விரும்புகிறார் என்று உங்களுக்கு எப்பொழுதாவது தோன்றி இருக்கிறதா என்று கேட்டார். இது கேட்பதற்கு வேடிக்கையாக தோன்றலாம், ஆனால் அது உண்மைதான். நம்மை நாமே அவரிடத்திலே ஒப்படைப்பதுதான் முக்கியமான விஷயம். அவருடைய வழிநடத்தலின் கீழ் அவர் நம் அனைவருக்கும் வெவ்வேறு வரங்களை தந்திருப்பதால் நாம் அனைவரும் ஒரே காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. கிறிஸ்துவின் சரீரத்திலே பல உறுப்புகள் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு பணிகளை செய்கின்றன. சரி, மத்தேயு 4 அதிகாரம் 20 முதல் 22 வசனம் வரை பாருங்கள். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரராகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த மனிதர்கள் மிகவும் சுவாரஸ்யமானவர்கள். நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது அவர்களை பற்றி இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ள போகிறோம். குறிப்பாக மற்ற சுவிசேஷங்களிலே அவர்களை பற்றி இன்னும் விரிவாக புரிந்து கொள்ள முடியும். சரி, இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? இயேசு இந்த நேரத்தில் இஸ்ரவேலின் வடக்கு பகுதியிலே இருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 4 அதிகாரம் 23 வசனம். பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். கவனித்தீர்களா? இயேசு இப்பொழுது அவருடைய ஜெப ஆலயங்களிலே போதிக்கிறார்.
மேலும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அல்லது ராஜ்யத்தின் நற்செய்தி என்றால் என்ன? ராஜாவாகிய இயேசுவின் மூலமாக அந்த ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்பதாகும். அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அங்கீகரிக்க வேண்டும். மேலும் அவர் அவர்களின் நோய்களையும் குணமாக்குகிறார். அருமையானவர்களே, அந்த நாட்களிலே இயேசுவினால் குணமாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தார்கள். மத்தேயு அதை நமக்கு குறிப்பாக தெரியப்படுத்துகிறார். நாம் வேத வசனத்தை கூர்ந்து கவனித்தால் ஏதோ ஒரு சில தனிப்பட்ட நிகழ்வுகள் மட்டும் நடக்கவில்லை, மாறாக ஆயிரக்கணக்கான மக்கள் குணமாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இதனால் தான் இயேசுவின் எதிரிகள் அவருடைய அற்புதங்களை ஒருபொழுதும் கேள்வி கேட்கவில்லை. குணமடைந்த மக்கள் அவ்வளவு பேர் அங்கே நடமாடிக்கொண்டிருந்தார்கள். பாருங்கள், மத்தேயு 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்தர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கவனித்தீர்களா? எத்தனை அதிகமான மக்கள் வந்து சுகம் பெற்றிருக்கிறார்கள். வசனம் 25 பாருங்கள். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். தெக்கப்போலி என்பது கலிலேயாவின் வடகிழக்கு பகுதியிலே யோர்தான் நதிக்கு கிழக்கே 10 நகரங்களை உள்ளடக்கிய ஒரு மாவட்டமாகும். மேலும் எருசலேமிலிருந்தும் பாலஸ்தீனத்தின் தென்கோடி பகுதியான யூதேயாவிலிருந்தும் யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்தும், அதாவது வெகு தொலைவிலிருந்தும் கூட மக்கள் வந்தார்கள். அந்த நாட்களிலே இயேசு பாலஸ்தீனத்தின் வடக்கு பகுதியிலே ஊழியம் செய்து வந்தார். மத்தேயு சுவிசேஷத்தை நாம் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மத்தேயு என்பவர் கிறிஸ்துவின் வாழ்க்கையை கால வரிசைப்படி, அதாவது சம்பவங்கள் நடந்த அதே வரிசைப்படி எழுதி கொடுக்க அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தனது சுவிசேஷத்திலே இயேசுவை ஒரு ராஜாவாக முன்வைக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு அந்த ராஜாவையும் அவருடைய உரிமைகளையும் கொண்டு செல்லும் ஒரு குறிப்பிட்ட அமைப்பையே அவர் பின்பற்றுகிறார். இதை கவனிப்பது மிகவும் முக்கியம். மத்தேயு சுவிசேஷத்தில் உள்ள இந்த நகர்வை அல்லது இந்த ஏக்கத்தை நாம் தவறவிட்டால் இந்த சுவிசேஷத்தின் நோக்கத்தையே நாம் தவற விட்டு விடுவோம். தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்திலிருந்தும் சில வசனங்களை கற்றுக்கொள்வோம். மலை பிரசங்கத்தின் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நாம் தனித்தனியாக ஆராய்ந்தாலும் முதலில் அதை ஒட்டுமொத்தமாக பார்ப்போம். கர்த்தராய் இயேசு 4 முக்கிய செய்திகளை கொடுத்தார். மத்தேயு அவற்றிலே 3ஐ எழுதியிருக்கிறார். மலை பிரசங்கம், அதைத்தான் 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கிறோம். அடுத்தது பரலோக ராஜ்யத்தின் இரகசிய உவமைகள், இதை 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அடுத்ததாக ஒலிவ மலை செய்தி, இதை மத்தேயு 24, 25ஆம் அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். மலை பிரசங்கம் என்பது ராஜாவின் கொள்கை அறிக்கை ஆகும். இரகசிய உவமைகள் என்பது கிறிஸ்து நிராகரிக்கப்பட்ட பிறகு பரலோக ராஜ்யம் எந்த திசையில் செல்லும் என்பதை காட்டுகிறது. அடுத்ததாக ஒலிவ மலை உரை என்பது எதிர்காலத்தை நோக்கிய தீர்க்க தரிசனங்களாகும். யோவான் சுவிசேஷத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள 4வது உரை இயேசு கிறிஸ்துவின் மரணம், உயிர்த்தெழுதல், பரலோகமேறுதல் மற்றும் நமக்காக அவர் செய்யும் பரிந்துரை ஆகியவற்றின் அடிப்படையிலே புதிய உண்மைகளையும் உறவுகளையும் பற்றி பேசுகிறது. சொல்லப்போனால் நீங்களும் நானும் இந்த 4வது உரையோடு தான் மிக நெருக்கமான தொடர்புடையவர்களாய் இருக்கிறோம். மலை பிரசங்கம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே இருந்தாலும் அதன் சில பகுதிகள் மற்ற சுவிசேஷங்களிலும் காணப்படுகின்றன. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை ஒரே ஒரு முறை மட்டுமே போதித்திருக்க வாய்ப்பில்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அவர் தான் போதித்த பல உண்மைகளை மீண்டும் மீண்டும் கூறினார். எனவே நாம் மலை பிரசங்கம் என்று அழைக்கும் இந்த செய்தியை அவர் பல சந்தர்ப்பங்களிலே பகிர்ந்து கொண்டிருக்கலாம். லூக்கா இதன் ஒரு பகுதியை மட்டுமே பதிவு செய்திருக்கிறார். மேலும் இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்து சமவெளியிலே நின்றார் என்ற உண்மையையும் அவர் குறிப்பிடுகிறார். இது வேறொரு சந்தர்ப்பத்தை குறிக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் மத்தேயுவின் பதிவு மலை பிரசங்கத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இருக்கக்கூடும். இங்கே இருப்பதை விட இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமான காரியங்களை போதித்திருப்பார் என்று திட்டமாய் நாம் நம்பலாம். இருந்தாலும் இன்று நாம் கற்றுக்கொள்வதற்காக, நாம் புரிந்து கொள்வதற்காக இவைகள் மட்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த ஆரம்ப பகுதியில் 2 விஷயங்களை முதலாவது நாம் கவனிக்க வேண்டும். ஒன்று, தீவிர வலதுசாரி மற்றும் தீவிர இடதுசாரி சிந்தனைகள் அரசியலோடு மட்டும் நின்று விடுவதில்லை.
வேத வசனங்களை விளக்கும் இறையியலாளர்களிடையேயும் இந்த விதமான எண்ணம் இருக்கிறது. இது மலை பிரசங்கத்தை புரிந்து கொள்வதிலே மிக தெளிவாக வெளிப்படுகிறது. தாராளவாத இறையியலாளர் ஒருவர் மலை பிரசங்கத்தையே முழுமையான சுசேஷம் அல்லது நற்செய்தியாக கருதுகிறார். அவர் வெளியே சொல்லாவிட்டாலும் வேதாமத்தின் மிக முக்கியமான பகுதி இது ஒன்றுதான் என்பது போலவே அவர் செயல்படுகிறார். மேலும் அவர் வேதாமத்திலே தனக்கு தேவையானதெல்லாம் இந்த மலை பிரசங்கம் மட்டும்தான் என்றும் ஒரு போதகரிடத்திலே சொன்னாராம். இன்னும் ஒருபடி மேலே போய் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள பொன்னான விதி மட்டுமே தனக்கு போதும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். வேதாமத்தில் உங்களுக்கு தேவையானது இது மட்டும்தான் என்று சொல்வது கேட்பதற்கு நன்றாக இருக்கலாம். ஆனால் அது பக்தியான ஒரு வெற்று பேச்சு மட்டுமே. மலை பிரசங்கம்தான் உங்கள் மதம் என்று நீங்கள் உணர்கிறீர்களா என்பது கேள்வி அல்ல. கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் அதன்படி வாழ்கிறீர்களா என்பதுதான். அதுதான் மிக முக்கியமான காரியம். இதை பற்றி நாம் பிறகு விரிவாக பேசுவோம். சரி, கிறிஸ்தவ செய்தியை வெறும் மலை பிரசங்கமாக மட்டும் சுருக்குகிறவர்கள் நம் காலத்தின் தாராளவாத சிந்தனை கொண்ட ஒரு பெரும் பிரிவினரை பிரதிபலிக்கிறார்கள். ஆனால் தயவு செய்து கவனிங்கள், கிறிஸ்தவ சுசேஷத்தின் உண்மையான உள்ளடக்கம் மலை பிரசங்கத்தில் இல்லை. உதாரணமாக, இதில் கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. ஆனால் பவுல் கொரிந்து மக்களுக்கு என்ன சொல்கிறார்? நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுசேஷத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி அவர் என்ன எழுதுகிறார் தெரியுமா? அவர் சொன்ன சுசேஷம் ஏது? மலை பிரசங்கமா? இல்லை பிரியமானவர்களே, இதுதான் சுசேஷம் என்பதை பவுல் மிக தெளிவாக சொன்னார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. கவனித்தீர்களா? சுசேஷம் அல்லது நற்செய்தி என்பது மலை பிரசங்கத்தில் இல்லை. அதனால்தான் பெருவாரியான மக்கள் அதை தங்களின் மதம் என்று கூறிக்கொள்ள விரும்புகிறார்கள். அந்த உபதேசத்தை பிரசங்கிப்பது மற்ற எல்லாவற்றையும் விட சபையில் அதிகமான மாயக்காரர்களை உருவாக்கியிருக்கிறது. நான் மலை பிரசங்கத்தின்படி வாழுகிறேன் என்று மனிதர்கள் சொல்வது வெறும் வெற்று வார்த்தைகளை தவிர வேறில்லை. ஒரு மனிதன் நேர்மையானவனாக இருந்து மலை பிரசங்கத்தை வாசித்து பார்த்தால் தான் அதன்படி வாழவில்லை என்பதை அவன் உணர்ந்து கொள்வான், அதை ஒத்துக்கொள்வான். அருமையான சகோதரனை சகோதரியே, மலை பிரசங்கம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கான தேவனுடைய தரமாக இருக்கிறது. நீங்கள் அதை செய்ய தவறும் பொழுது என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய ஒரு இரட்சகர் உங்களுக்கு இருக்கிறாரா? நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது கிருபையாய் இறங்கி வந்து உங்களை ரட்சிக்கக்கூடியவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? கிறிஸ்தவ செய்தியை வெறும் மலை பிரசங்கமாக மட்டும் சுருக்குவது என்பது ஒரு எளிமையான விஷயமாய் தோன்றலாம். ஆனால் வேத வசனங்கள் எந்த சூழ்நிலையிலேயும் அதை அனுமதிக்காது. அவ்வாறு செய்வது தேவதூஷணமாகும், அல்லது அது தீவிர இடதுசாரி கருத்து. அதே போல இதை பற்றிய ஒரு தீவிர வலதுசாரி பார்வையும் இருக்கிறது. இந்த குழுவினர் என்ன சொல்கிறார்கள்? மலை பிரசங்கத்தை ஏதோ ஒரு கொள்ளை நோய் போல கருதுகிறார்கள். அவர்களுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் ஏதோ ஒழுக்கக்கேடு இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். இந்த குழுவினர் தீவிர கால பிரதிவாதிகள் என்று சொல்லலாம். மலை பிரசங்கத்தை நாம் ஒருபொழுதும் பயன்படுத்த முடியாது என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர் கர்த்தர் கற்பித்த ஜெபம் இன்று நமக்கு எந்த அர்த்தமும் இல்லாது என்று கூறினார். அவர் ஒரு பிரபலமான மனிதர். அவர் அப்படி சொன்னதை கேட்ட பிறகு போதகர் ஒருவர் மலை பிரசங்கத்தையும் கர்த்தர் கற்பித்த ஜெபத்தையும் குறித்து ஒரு தொடர் பிரசங்கத்தையே தன்னுடைய திருச்சபைக்கு கொடுத்தார். கர்த்தர் கற்பித்த ஜெபத்திற்கு இன்றும் நம் வாழ்க்கையிலே அர்த்தம் இருக்கிறது. அது நமக்காகவே கொடுக்கப்பட்டது. அது நேரடியாக நம்மிடம் சொல்லப்படாவிட்டாலும் அது நமக்கு பயனுள்ளது.
ஆனால் சிலர் அதை முற்றிலும் ஒதுக்கிவிட விரும்புகிறார்கள். சரி, கவனியுங்கள். மலைப்பிரசங்கத்திலே சுவிசேஷம் இல்லை என்பது உண்மைதான். மறுபிறப்பு அடையாத ஒரு மனிதனிடம் இதை ஒரு நடத்தையின் தரநிலையாக நீங்கள் கொடுத்து இதற்கு இணையாக நீ வாழ முயற்சி செய்தால் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு பெரிய இடரலான காரியம். மலைப்பிரசங்கம் என்பது நியாயப்பிரமாணத்தை அதன் உச்ச கட்டத்திற்கு உயர்த்தி காட்டுவதாகும். பழைய ஏற்பாட்டிலே மனிதனால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் மேலான நிலைக்கு உயர்த்தப்பட்டுள்ள இந்த மலைப்பிரசங்கத்தை ஒரு மனிதன் தன் சொந்த பலத்தை கொண்டு எப்படித்தான் கடைபிடிக்க முடியும்? அதே போல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான செயல்பாட்டு முறை உண்மையில் மலைப்பிரசங்கத்தில் காணப்படவில்லை என்பதும் உண்மைதான். இது ஒரு அறநெறியை கொடுக்கிறதை தவிர அதை செயல்படுத்துவதற்கான ஆற்றலை கொடுக்கிறதில்லை. ஆனால் நமக்குள் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தால் வாழ்வது என்பது மலைப்பிரசங்கத்திலே போதிக்கப்படும் உண்மைகளில் ஒன்று அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார் கவனியுங்கள். ரோமர் 8:3-4 அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இந்த உபதேசத்தை நீங்கள் மலைப்பிரசங்கத்தில் காண முடியாது. பரிசுத்த ஆவியானவரின் ஊழியத்தை பற்றிய எந்த குறிப்பும் இதில் இல்லை. இருந்தாலும் இதில் உள்ள உயர்ந்த நெறிமுறைகளும் நடைமுறைகளும் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முரணானவை அல்ல. உண்மையிலே இது கிறிஸ்துவின் சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. அதுவே ஒரு கிறிஸ்தவனின் சிந்தையாகவும் இருக்க வேண்டும். இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள உன்னதமான கொள்கைகள் ஒரு கிறிஸ்தவர் படித்து அறிந்து கொள்வதற்கு பயனுள்ளவை. ஆனால் ஒருபொழுதும் அவனால் தன் சொந்த பலத்தை கொண்டு அவற்றை அடைய முடியாது. அந்த ஆற்றலை தேடி அவன் வேறொரு இடத்திற்குத்தான், அதாவது பரிசுத்த ஆவியானவரிடம் தான் வர வேண்டும். மலைப்பிரசங்கத்திலே நீங்கள் பார்ப்பது ஒரு அற்புதமான மின்சார விளக்கு போன்றது. ஆனால் அந்த விளக்கை எரிய செய்யும் மின்சாரத்தை உருவாக்கும் ஜெனரேட்டர் அங்கே இல்லை. உண்மையில் விளக்கை விட அந்த விளக்கு தரும் வெளிச்சம்தான் முக்கியமானது. மலைப்பிரசங்கத்தின் முதன்மையான நோக்கம் மனிதர்களுக்கு முன்பாக ராஜ்யத்தின் பிரமாணத்தை வைப்பதே ஆகும். மத்தேயு சுவிசேஷத்திலே தம்மை வெளிப்படுத்த வந்த ராஜாவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானகன் அவருக்கு முன்னோடியாக இருந்தார். அந்த ராஜா சீடர்களை தம்மை பின்பற்றும்படி அழைத்தார். இப்பொழுது அவர் அந்த ராஜ்யத்தின் சட்டத்தை அறிவிக்கிறார். இதுவே ராஜாவின் கொள்கை அறிக்கை மற்றும் சமாதான பிரபுவின் செயல் திட்டம் என்று சொல்லலாம். இது நியாயப்பிரமாணம். இது கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியின் பொழுது இந்த உலகத்தின் சட்டமாக இருக்கும். அப்பொழுதுதான் இது முழுமையான பலனை தரும். கிறிஸ்து நேரில் பூமியில் அரசாட்சி செய்து இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நடைமுறைப்படுத்துவார். ஆளுவதற்கு உரிமை உள்ளவரான இயேசு கிறிஸ்து வரும்பொழுது இந்த மலைப்பிரசங்கம் இறுதியாக முழுமையாக வெற்றி பெறும். இன்று அவரை தன் ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்ட எவரும் மலைப்பிரசங்கத்தை அலட்சியப்படுத்துவதையோ அல்லது அதிலிருந்து விலகிச் செல்வதையோ கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அழைக்கிற ஒரு கிறிஸ்தவன் அவர் கட்டளையிட்டவற்றை செய்யவே நாடுவான். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினால் மட்டுமே அவனால் கீழ்ப்படிய முடியும். எதிர்த்து பேசுகிற மற்றும் கலகம் செய்கிற இந்த உலகத்தின் மீது மலைப்பிரசங்கத்தை கட்டாயமாக திணிக்க முடியாது. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் மட்டுமே மனிதர்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய செய்ய முடியும். மனிதர்களை தேவனுக்கு கீழ்ப்படிவதற்குள்ளே கொண்டு வருவதற்காகவே அந்த சுவிசேஷம் வழங்கப்பட்டது. மனம் திரும்புதலை கொண்டு வருவதற்கும் மனிதர்களின் இருதயங்களில் குற்ற உணர்வை உண்டாக்குவதற்கும் மலைப்பிரசங்கம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். இந்த ஆவணம் மனிதர்களுக்கு தாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது. மேலும் ஒருவன் கூட நீதிமான் இல்லை என்பதையும் அனைவரும் தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள் என்பதையும் இது வெளிப்படுத்துகிறது. ஒரு கிறிஸ்தவர் மலைப்பிரசங்கத்திலே கொடுக்கப்பட்டுள்ள கொள்கைகளை எடுத்துக்கொண்டு மற்ற வேத வசனங்களின் வெளிச்சத்திலே அவற்றை ஆராயலாம். இது கிறிஸ்துவின் சிந்தனையை பற்றிய விரிவான பார்வையையும் சிறந்த புரிந்து கொள்ளுதலையும் வழங்கும். உதாரணமாக கொலை மற்றும் விபச்சாரம் குறித்த கிறிஸ்துவின் விளக்கத்தை இங்கே மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து 2 கட்டளைகளை, அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பவைகளை எடுத்துக்கொண்டு அவற்றை மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினார். இயேசு இந்த 2 கட்டளைகளை மட்டும்தான் உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றாரா? இதற்கான பதில் மிக தெளிவானது.
மத்தேயுவின் பதிவில் இவை 2 மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் அவர் ஒவ்வொரு கட்டளையுமே இன்னும் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு சென்றிருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்றாக கவனியுங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது போல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பற்றி கூறப்படுமானால், ஒரு மனிதன் மலைப்பிரசங்கத்தின் மூலம் நீதிமானாக்கப்படுவது 10 மடங்கு அதிகம் கடினமானதாக இருக்கும். கொலை செய்யாதிருப்பாயாக மற்றும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக ஆகிய இந்த 2 கட்டளைகளையும் உங்கள் சொந்த வாழ்க்கையோடு பொருத்தி பாருங்கள். உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனியுங்கள். போதகர் ஒருவர் தனது ஊழியத்தின் ஆரம்ப காலத்திலே ஒரு குறிப்பிட்ட திருச்சபையில் பணி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது முக்கியமான வியாபாரிகளின் கூட்டம் ஒன்றிலே அவர் பேசுவதற்காக அழைக்கப்பட்டார். அந்த பட்டணத்தில் உள்ள ஒரு வங்கியின் தலைவராய் இருந்தவரே அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தினார். வங்கி தலைவர் போதகரிடத்திலே, ஐயா, மிகச் சுருக்கமாக நீங்கள் செய்தியை கொடுக்க வேண்டும், ஒரு சில வினாடிகளிலே முடித்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இந்த வியாபாரிகள் எல்லாருக்கும் நீங்கள் சுசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்றும் சொன்னார். கூட்டம் ஆரம்பிப்பதற்கு சற்று முன்னதாகவே போதகர் அங்கே சென்று விட்டார். பலர் அவரை பார்த்து பேசினார்கள். ராபர்ட் என்கிற ஒரு மனிதனும் அவரை பார்த்து அவரோடு பேச ஆரம்பித்தான். மலை பிரசங்கம் தான் என்னுடைய சமயமே என்று அவன் கூறினான். உடனே போதகர், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், என்ன அருமையான ஒரு சமயம் உங்களுக்கு இருக்கிறது, எப்படி நீங்கள் அதை பின்பற்றுகிறீர்கள் என்று போதகர் கேட்டார். நீங்கள் என்ன கேட்கிறீர்கள், புரியவில்லையே, சற்று விளக்கமாய் சொல்லுங்கள் என்றார் ராபர்ட். மலை பிரசங்கம்தான் உங்கள் சமயம் என்று சொன்னீர்களே, நீங்கள் அதன்படியே நடக்கிறீர்களா என்று கேட்டார் போதகர். நான் முயற்சிக்கிறேன் என்றான் ராபர்ட். அதற்கு போதகர், அருமையான சகோதரனே, அது போதாது, அந்த போதனைகளை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மலை பிரசங்கம்தான் என்னுடைய சமயம் என்று சொல்கிற நீங்கள் அதன்படி நடக்க வேண்டாமா என்று கேட்டார். நான் கைக்கொள்கிறேன் என்று தான் நினைக்கிறேன் என்றார் ராபர்ட். சரி, அப்படி என்றால் உங்களுக்கு நான் ஒரு சிறு பரீட்சை வைக்கட்டுமா என்று கேட்டார் போதகர். ராபர்ட் சரி என்றார். மலைப்பிரசங்கத்தின்படி உங்கள் சகோதரன் மேலே நீங்கள் காரணமில்லாமல் கோபப்பட்டாலே நீங்கள் கொலை செய்ததற்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே என்று கேட்டார் போதகர். அதற்கு ராபர்ட் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அது மிக கடுமையான ஒரு கட்டளை, யாரையும் கொல்லும் அளவிற்கு நான் இதுவரை யார் மேலும் கோபப்பட்டதில்லை என்று நினைக்கிறேன் என்றான். மீண்டுமாக போதகர் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதை நீங்கள் கைக்கொள்கிறீர்களா என்று கேட்டபொழுது, ஐயையோ, அது எப்படி முடியும் என்று கூறினார். நண்பரே, இவ்வாறாக மலைப்பிரசங்கத்திலே அநேக வாக்கியங்கள் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கும். சொல்லப்போனால் உங்களுக்கு சமயம் என்று சொல்லுகிற இந்த மலைப்பிரசங்கத்தின்படி நீங்கள் வாழ முடியவில்லை. அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டிவிட்டீர்கள் என்றால் என்னுடைய சமயத்தை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று கூறினாராம் போதகர். அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் பலர் இந்த ராபர்ட்டை போல் இருக்கிறார்கள். மிக பயபக்தியோடு மலைப்பிரசங்கம்தான் எங்களுடைய சமயம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பதெல்லாம் இது மிக அருமையான சத்தியங்கள் அடங்கிய பகுதி என்பதுதான். ஆனால் அவருடைய வாழ்க்கையை எந்த விதத்திலேயும் அவர்கள் மாற்றி அமைக்க மாட்டார்கள். அந்த போதகர் அவரோடு பேசிக்கொண்டிருந்த ராபர்ட்டை குறித்து பின்னால் விசாரித்த பொழுது அவருக்கு 2 மனைவிகள் இருப்பதாக கேள்விப்பட்டார். ஒருவரை வீட்டிலும் மற்றொருவரை அலுவலகத்திலையும் வைத்திருந்தாராம். அருமையானவர்களே, மலை பிரசங்கம்தான் உங்கள் மதம் என்றால் நீங்கள் அதை சரியாக கடைபிடிக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அதில் பல கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் மலை பிரசங்கத்தை நேர்மையோடு கவனித்து பார்த்தால் அது உங்களை ஒரு இரட்சகரிடம் அழைத்து செல்லும். அவர்தான் சிலுவையில் உங்களுக்காக தன் உயிரை கொடுத்தவர். மலை பிரசங்கம் நம் முன்னே உயர்ந்த கொள்கைகளையும் லட்சியங்களையும் வைக்கிறது, உண்மைதான். அவற்றை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். ஆனால் அவை நாம் எவ்வளவு தகுதியற்றவர்கள் என்பதையே நமக்கு காட்டுகின்றன. என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட பகுதியிலே மலை பிரசங்கம் நம்முடைய குற்றங்களை நாம் உணர்ந்து கொள்ள செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நியாயப்பிரமாணம் என்று சொல்லலாம். அதை கைக்கொள்வதற்கு நம்முடைய சொந்த பலத்தினாலே முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். என்றாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் தரும் வல்லமையினால் மட்டுமே இந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். மேலும் பரிசுத்த ஆவியானவர் தரும் வல்லமையின் மேலே பூரண விசுவாசம் நமக்கு மிகவும் அவசியமானது. ஏனென்றால் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்றும் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே
ஒருவேளை இன்று நீங்கள் பின்வாங்கி போன நிலைமையிலே சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் மீண்டும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவண்டை வர அவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதிமுள்ளவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் கேட்ட வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மலை பிரசங்கத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வசனங்கள் மூலமாய் நாங்கள் யார் என்பதை கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை புரிந்து கொள்ளுங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறீர்கள், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதை கற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் இரட்சகராகிய உம்மை தேடி வரவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை பெற்று அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் டேஷ் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் டேஷ் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். ஆப்ஷன் ஏ அன்பின், ஆப்ஷன் பி பரிசுத்தத்தின், ஆப்ஷன் சி நியாயப்பிரமாணத்தின். இன்றைய நாளிலும் தேவன் மத்தேயு புத்தகம் எழுதப்பட்டதற்கு முந்தைய காலம், மத்தேயு எழுதப்பட்ட காலம், அந்த நேரத்தில் மக்கள் எந்த மனநிலையில் இருந்தார்கள் என்பதை நாம் தியானிக்கும்படியான ஒரு பெரிய கிருபையினை செய்தார். இந்த நாளிலும் நாம் தியானித்தது போல வசனங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் தியானிக்கும்படியாக தேவன் கிருபை புரிவாராக. வேத வசனங்கள் இருதயத்தில் இருப்பதுதான் முக்கியம், மூளையில் இருப்பது அல்ல. எத்தனை வசனங்கள் மனப்பாடம் பண்ணினாலும் அது நம்முடைய வாழ்விலே கிரியை செய்யாவிட்டால், நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தாவிட்டால் அது நிச்சயமாக வீண்தான். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஏசாயா 45:4.